இது ஒரு ராமர் கோவில். இங்கே தான் நைட்டு தங்கியிருந்தேன். ஆமாம், பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, போய் பார்த்து அப்புறம். இந்த பக்கம் வந்தாலே கோவில்லாம் இப்படி தான் இருக்கும், கோம்பு வடிவமாக. மண்டபம் கண்டிப்பாக இருக்கும், மண்டபம் இருக்குது பாருங்கள். எந்த கோவில் இருந்தாலும் மண்டபம் இல்லாமல் இருக்காது. எழுத்து ஏதாச்சும் புரியுதாங்க? எனக்கு புரியலை, மராத்தி. சாப்பிட்டாச்சு. என்ன காலையில் 200 சாப்பிட்ருக்கேன். அதை நினச்சா எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்க, கஷ்டமாக இருக்கான்னு தெரில. என்னென்னா மிக்சரு, காரா பூந்தி இதெல்லாம் போட்ட மாதிரி, அதில் தக்காளியெலாம் அறுத்து போட்டு குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தது. 2 பன்னு மாதிரி, குட்டி பன்னு, ஒரு வெங்காயம், அத்தனையோண்டு எலுமிச்சம்பழம், அது 100 ரூபா. ரைஸு அப்போ தான் வடித்து எண்ணெயை பிரட்டி சீரகம் மட்டும் போட்டுருந்தாங்க, அது ஒரு 100 ரூபா. 200 சாப்பிட்ருக்கான். அந்த விலையெல்லாம் எனக்கு தெரியாது. சாப்பிட்ட பிறகு தான் கேட்டால் 160 ரூபா கொடுத்தேன். இல்லை, நான் 40 rupees கொடுங்க அப்படின்னு கிடந்தார் அந்த அண்ணன். அப்புறம் கொடுத்துட்டு வந்தாச்சு. மக்களே, சொந்தமாக சமைச்சு சாப்பிட்றதே மக்களே ட்ராவலிங் நல்லா இருக்கும். ஆமாம், அதாவது சோலோ ட்ராவல். இல்லைனா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. 1000 ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மும்பைக்கு நடக்கிறேன். சிவன் பாரு பார்த்தாச்சுங்க. இங்கே கொடி பறக்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம பயணத்தை தொடர்றோம். ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டிராஃபிக்கான ஏரியா. மோகல், MOHOL, இந்த ஊர் தான் போயிட்டுருக்கான். மதியம் லஞ்சுக்கு ரெடி. ஒரு அண்ணா வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஒரு வேலை இருக்குதுங்க. सब जन आना चाहिए. Your name? Your name Ranjit Singh Sudhakar Rajput. My name Karupasamy. Okay, okay. இருங்க, இப்படி திருப்பி. மோகல், சோலாப்பூர் டு மும்பை ஹைவே. மோகல், நியூ ஃப்ரெண்ட்ஸ், மை சேனல் சப்ஸ்கிரைபர். அண்ணா அண்ணா நன்றி, அண்ணனுக்கு நன்றி, தன்யவாத். ஓகே. அங்கே இருந்தது ஒரு அழகான கிராமம்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்கள், சிங்கத்தை பார்த்தீங்களா? சூப்பராக போஸ்ட் கொடுக்குறான். இங்கே பால் அதிகம் கிடைக்கும், எறும்பு பால். இங்கே 2 பசங்க சண்டைக்கு வந்துட்டானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கிளம்புறேன். மணி காலைல 6:30 ஆச்சு. பைபாஸை விட்டு நம்ம 4 கிலோமீட்டர் உள்ளே நடந்து வந்திருக்கோம். ஆமாம், அதனால் உள்ள திருப்பி பைபாஸ் போனால் தான் அப்படியே பைபாஸில் போகிறதா நல்லா வழி மறக்காமல் இருக்கும். ஆமாம், அந்த மேப்பெல்லாம் பைபாஸில் கொஞ்சம் சரியாகவே காட்டும். அப்படியே கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகான கிராமம், எல்லாம் சோளக்காடு, எல்லாம் பருத்தி எல்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம், மாடு ஆடெல்லாம் நிறையா வளர்க்குறாங்க. வீட்டுக்கு ஒரு மாடு, இங்கெல்லாம் பாருங்கள் 5 மாடு இருக்குது. இன்னொரு அந்த கொம்பு நல்லா இருக்குது பாருங்கள், இன்னொரு மாட்டுக்கு.
ஹில்லாக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாடு, நாட்டு மாட்டினம். இங்கே கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் அதுதான் நாட்டு மாட்டினம், நம்ம காங்கேயம் காலம் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நிறையா வளர்க்குறாங்க வீட்டுக்கு ஒன்றாச்சு. பாரம்பரியத்தை நம்ம காப்பாற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். திராட்சை தோட்டம் பார்த்துறீங்களா? வேலியை பார்த்துறீங்களா? வேலி எப்படி போட்டிருக்காங்கன்னு. இரும்பு கம்பியில் ஆங்கில் மாதிரி, அதில் மேலே சின்ன சின்ன கம்பி, கீழே சொட்டு பைப்பு, இடையில போகிறதான் கம்பி, அதில் அந்த கொடி படாத மாதிரி இது எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்குது பாருங்கள் பழைய கொடிகள், இப்போ தான் பூக்குது. கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஃபுல்லாக திராட்சை தோட்டம். இந்த கம்பியில் அப்படியே படந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் திராட்சை கொடிகள். நம்ம தேனியில் கம்பத்தில் இருக்குது. இங்கே இப்போ போகிற வழியில் இருக்குங்க. மோகலுக்கு அடுத்து இப்போ வந்துருக்கு. மணி சாயந்தரம் 5:30 ஆச்சு. ஆமாம், சரி ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி இங்கே சோளம், மக்காச்சோளம் பயிரிட்டுருக்காங்க. அது மானாவரியாகவும் பண்ணியிருக்காங்க, தண்ணி பாய்ச்சியும் பண்ணுறாங்க. ஆனால் வரிசை நேர்முறையாக தான், வரிசை நேராக இருக்குது. ஒரு லைனாக அப்படியே காடு ஃபுல்லாக நேராக வரிசை முறையில் தான் அவங்க பயிரிடுறாங்க. பாருங்கள், திராட்சை வரிசை முறையில் தான் இருக்குது, பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திராட்சை தோட்டத்தை பார்த்தாச்சு. அப்படி கிளம்பலாம். என்ன பழம் என்ன பழுக்கலை, பூவே பூக்கலை. இப்படிலாம் அரும்பு எடுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கிளம்பலாம். ஆனால் பக்கத்தில் வழியில் பார்த்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. காரில் ஆம்னி வண்டியில் ஏற சொல்லி வந்து இப்போ பாகு வச்சு அந்த வாங்கி கொடுத்து பேக்கில் ஏற்கனவே இது இருந்தது, பேக்கில் வேறு உள்ள வச்சுருக்கேன். ஆமாம், நாங்கள் சாப்பிட்றாங்க. என்ன வண்டியில் மறைச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் உங்கள் பேர் நேம் கணேஷ் மூரி. கணேஷ் முரே. ஓ, இவர் நேம் அண்ணா? அப்துல் பவால். அது புரியல. பவால் அப்துல். ஓகே, 2 பேரும் அண்ணாக்க வண்டியில் மறைச்சி காடியில் மறைச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்து இப்போ வாங்கி கொடுத்து பார்சல் உள்ள பேக்கில் வேறு வச்சுட்டேன். ஆமாம். ஸ்கூல் போகாமல் சின்ன வயசில் திட்டு வாங்கினப்போ சொல்லுவாங்க, நீ எருமை மாடு மேய்க்க தாண்டா லாய்க்கு அப்படின்னு. அப்போதைக்கு தமிழ்நாட்டில் நிறையா எருமை மாடுகள் இருந்தது, இப்போது குறைந்து விட்டது. இப்போ வடநாட்டில் அப்படியே தான் இருக்குது. நான் என் நிலைமை அப்படி தான் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்களா எவ்வளவு சும்மா அப்படியே பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இது ஒரு சம்பவம் வேறு நடந்துச்சுங்க. என்னன்னா, பைக்கார் இது நிறையா வந்துடுச்சு, ரோட்டில் நடு ரோட்டில் ஏறிடுச்சு. பைக்கார் ஸ்லோ பண்ணாமல் அதை ஒரு கண்ணுக்குட்டி இடிச்சிருச்சு. பைக்கு கொஞ்சம் சேதாரமாயிருச்சு. அப்படியே ஒரு பஞ்சாபி தப்பா பக்கத்தில் இருக்குது, தாண்டி வந்தாச்சு. பார்த்தா வானம் ஒரே மாதிரி வந்தா மழை ஏறிச்சு. நம்ம இருக்கிறது ஒரு தோட்டம் இருக்குது, பக்கத்தில் போக முடியல, மழை வந்துருச்சு. பேக்கில் வச்சுருக்கேன், பார்க்கலாம். இல்லை இதுக்கு தான் நிற்கிறோம், சார் படிக்கணும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு இங்கே தானா இல்லை பக்கத்தில் அந்த செல்ஃபோன் டவர் தெரியுது, பக்கத்தில் ஊருக்கு போயிடலாமா என்னன்னு. எல்லாம் பஞ்சாபி ஆனால் முன்னாடி இந்த செட் இருக்குது, பார்த்துக்கலாம் எப்படின்னா. ஆமாம், கொஞ்சம் முன்னாடி உள்ள டவுனுக்குள்ளே போயிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு. இந்த 2வது நாள் பொழுது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மோகல் பக்கத்தில் இருக்கோம். மோகல் தாண்டி அதை தாண்டி அடுத்து இருக்கிறோம். பக்கத்தில் ஒரு சிலிக்குரிய, இன்னொரு சிக்கிலியே ஏதோ ஒரு ஊர் சிகச்சி, அந்த ஊருக்கு போகணும். பக்கத்தில் இருக்குது, போக முடியல, மழை வந்துடுச்சு. ஏன்னா நனைஞ்சிரும் ஃபுல்லாக. நைட் நேரம் நனைஞ்சோம்னா சரிப்படாது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்து விட்டு ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்து விட்டது. நீங்கள் பாருங்கள், பகுதி வரைக்கும் நனைஞ்சிருச்சு. நம்ம பேக் இங்கே போயிடுச்சு. தேசிய கொடியெல்லாம் எடுத்து உள்ள மடித்து வச்சாச்சு. ஆமாம், நல்லா சாரில் அடிக்கிற சத்தம் இருக்குதா? அந்த பகுதியில் இங்கே இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார் போட்டிருக்காங்க. கரும்பு இதை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் 2 பெரிய பாத்தியாக போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கிளம்பலாம். மழை நிற்க விட்டு அப்படியே நைட்டு தங்கத்துக்கு ஒரு இடத்த பார்த்தேன், கரண்ட் வசதியோட.
கோவிலுக்கு தான் போய் ஆகணும். பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இணைந்திருங்க. டிஜிட்டலாக இப்போ நத்தம் கருப்பன் டிவியோட பயணிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா நம்ம நத்தம் கருப்பன் டிவியை பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கில். ஓகே, அப்படியே பார்க்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தங்கியிருந்த முதல் நாள் நைட்டு தங்கியிருந்த கிராமத்தில் எல்லா வீட்லேயும் துளசி செடி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த காளை கொம்பு பக்கத்தில் நேராக இருக்கும், அந்த காளை வளர்க்குறாங்க. வீட்டுக்கு ஒரு எருவு மாடு வளர்க்குறாங்க.